வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களோடு உள்ள தங்களின் நடவடிக்கைகளில் சில இடங்களில் சில அதிருப்திகள், அதனைத் தொடர்ந்து நியாயமற்ற இழப்புகளினையும் எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கலாம். இப்படியான சந்தர்ப்பங்களில் இதற்குரிய தீர்வு என்ன? குறிப்பிடப்பட்ட வங்கி கிளையின் மேல்நிலை அதிகாரிகளோடு முதலில் பேசி தீர்வு காண முயல்வது. அங்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்காது விட்டால் என்ன பிரச்சனை என தங்களிடமிருந்து தகவலினை பெற்று தீர்வு வழங்கவென தயாராக அந்த குறிப்பிடப்பட்ட வங்கியின் ஒம்புட்ஸ்மன் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகின்ற நியாயமன்றம் ஒன்று தயாராக உள்ளது. உதாரணமாக டிடி கனராஸ் பேங்க் என்றால் அந்த வங்கியின் டிடி கனராஸ் பேங்கிங் ஒம்புட்ஸ்மன் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகின்ற நியாயமன்றத்துக்கு தங்களின் முறைப்பாட்டினை சமர்ப்பிக்கும் பொழுது பிரச்சனையினை சட்ட ஒழுங்கு விதிகளுக்கு அமைய இருபக்கமும் சொல்லப்படும் நியாயங்களினை பரிசீலனை செய்து தீர்த்து வைப்பதே அவர்களுடைய செயல்பாடாகும். அங்கும் தங்களுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த இறுதி கட்டம் என்ன? கனடிய நிதியமைச்சின் கீழ் செயல்படுகின்ற ஒம்புட்ஸ்மன் ஃபார் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற வங்கிகளின் தலைமை நியாயமன்றத்துக்கு அப்பீல் செய்யலாம். அங்கும் இறுதியாக அப்பீல் செய்யும் பொழுது தங்களுக்கு சாதகமாக தீர்வு வரலாம், சாதகம் இல்லாத தீர்ப்பாகவும் அமையலாம். இந்நியாயமன்றத்தின் இணையதளத்தினுள் வழங்கப்பட்ட தீர்ப்புகள் பதிவுகளாக எவரும் படித்துக் கொள்வதற்காக உள்ளது. பல தீர்ப்புகளினை கனடாவின் ஆங்கில ஊடகங்கள் பகிரங்கத்துக்கு கொண்டு வந்தன. அங்கு படித்த ஒரு சில கதையினை சொல்லுகிறேன், ஒரு படிப்பினைக்காக கேளுங்கள். $90,000 தொகைக்கு குறிப்பிடப்பட்ட ஒருவரின் பேரில் அவரது வர்த்தக நிறுவனத்தின் பிஸ்னஸ் அக்கௌண்ட்ல இருந்து காசோலை எழுதி கொடுத்தீர்களா, பணத்தினை கொடுக்கலாமா என அந்த கனடாவின் சிறு வர்த்தகருக்கு அவரது வங்கியிலிருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும் அவர் திகைத்து போயிருந்தார். அவரது வர்த்தக நிறுவன அலுவலகத்திலிருந்து அங்கு பணிபுரியும் ஒரு ஊழியர் ஒருவர் அந்த காசோலைகளை திருடி போலி கையொப்பமிட்டு காசோலை ஒன்றை பிறப்பித்திருந்தார் என அப்படிப்பட்டு விட்டது. ஆனால் என்ன ஆச்சரியம், அதே நபரால் சில நாட்களுக்கு முன்பு $21,500 போலி கையொப்பமிட்டு எழுதிய காசோலையில் பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு விட்டது என்பதும் வங்கி வாடிக்கையாளருக்கான அந்த வர்த்தகருக்கு அந்த கணம்தான் தெரிய வந்தது. இழந்த $21,500 பணத்தினையும் தமது வங்கி திருப்பி தர வேண்டும் என்ற முறைப்பாட்டினை அவரது வங்கி கிளையில் நிராகரித்து தொடர்ந்து அந்த வங்கியின் ஒம்புட்ஸ்மன் ஆஃபீஸ் என்று சொல்கிற நியாயமன்றத்துக்கு எடுத்து சென்ற பொழுது அவர்களும் அதனை நிராகரித்து விட்டனர். இறுதியாக இந்த கோரிக்கை ஒம்புட்ஸ்மன் ஃபார் பேங்கிங் சர்வீசஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கனடாவின் சகல வங்கிகள் நிதி நிறுவனங்களுக்கு எதிரான முறைப்பாடுகளை விசாரித்து தீர்த்து வைக்கும் அந்த நியாயமன்றத்துக்கு அப்பீல் செய்யப்பட்டது. பிரச்சனையினை கனடாவின் கொடுப்பனவுகள் சட்டம் என்று சொல்லப்படுகின்ற கனடியன் பேமெண்ட்ஸ் ஆக்ட் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் என்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த சட்டம் இந்த விடயத்தில் என்ன வரையறை செய்கின்றது என்பது ஆராயப்பட்டு இறுதியில் ஏமாற்றத்துக்குள்ளான வாடிக்கையாளரின் அந்த இழப்பு தொகையினை வங்கி கொடுத்து தீர்க்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதே போல கனடாவில் வசிக்கும் ஈழத்தமிழர்களோடு தொடர்பட்ட இன்னொரு விடயத்தையும் சொல்ல போகின்றேன், கேளுங்கள். வங்கியினூடாக பங்கு சந்தையில் பங்குகள் வாங்கி விற்கும் பிரிவின் ஊழியர் ஒருவர் தமது தொழில் விதி முறைகளினை மீறி தமது அதிகாரத்தினை பயன்படுத்தி இரகசியமாக லாபம் எடுக்க முயற்சித்தார். அவரோடு அப்பாவித்தனமாக தொடர்பு வைத்த இரு ஈழத்தமிழர்கள் ஆளுக்கு $10,000 தொகையினை இழக்க வேண்டிய தூரஸ்ட நிலைமை ஏற்பட்டுவிட்டது. இறுதியில் இந்த நிலைமை நியாயமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அரைவாசி தொகையினை பணத்தினை இழந்தவர்களுக்கு அந்த குறிப்பிடப்பட்ட வங்கி வழங்க வேண்டும் என தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனவே இறுதியாக இங்கு சொல்வது யாதெனில், கனடா வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் பிரச்சனைகள் நியாயத்தினை மீறி வந்து தாக்கம். அந்த இடங்களில் எல்லாம் முறையாக விசாரித்து நியாயம் வழங்க பல அரச நியாய மன்றங்கள் உள்ளன. எதுவிதமான செலவுகளுமின்றி எப்படி அவர்களை அணுகுவது என்பதனை புரிந்து கொண்டு தாங்களாகவே அணுகலாம். புலம்பெயர்ந்து நாம் வாழும் நாட்டில் தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் தட்டி கேளுங்கள். ஒன்றில் தீர்வு வரும் அல்லது நிராகரிக்கப்படும், அவ்வளவுதான். இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.